என்னுடைய நிலத்துக்கு பட்டா வாங்கி கொடுங்க, நாங்கள் பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், பட்டா வாங்கி கொடுங்க. எங்களுக்கு பட்டாவும் கிடையாது, இடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு ரோட்டோரத்தில் இருக்கிற குடிசையில் இருக்கிற ஏதாச்சும் எங்களுக்கு குடியிருப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், எங்களுக்கு ஏதாவது இலவச குடியிருப்பு வரும்போது எங்களுக்கு கொடுங்க. மகளிர் உரிமை தொகை கொடுங்க, எங்க பேர் விட்டு போச்சு, அதில் நாங்கள் வாங்கலை. மருத்துவ வசதிக்கு உதவி பண்ணுங்க, குழந்தையோட பள்ளி கல்லூரி படிப்புக்கு உதவி பண்ணுங்க. எங்க ஊர்ல தண்ணி சரியா இல்லை, கால்வாய் சரியா இல்லை, இவ்வளவுதான். இப்படி ஒரு பேசிக்கான விஷயங்களை தான் எல்லா மக்களும் வந்து கோரிக்கையா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம், நீங்க எங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு இன்றைக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை என்கிட்ட சொல்ல வந்திருக்கிறீங்க அப்படின்றது நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை இந்த அரசாங்கத்தின் மேல வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் இது காட்டுது. நிச்சயமா சொல்றேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சி உங்களுடைய தேவைகள் அத்தனையும் பெரும்பாலான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும். அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன், நிச்சயமா அது நடக்கும். அதே நேரத்தில் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், பொதுமக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு மனுவை கொடுத்தோம் அப்படின்னா உடனடியா அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோலாம் அதுல தீர்வு காண முடியாதுன்ற சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லா மனுவையும் வாங்கி அதையெல்லாம் படிச்சு அதையெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அதுல என்னென்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றத அதிகாரிகள் பார்த்து நம்ம கிட்ட அதற்கான தகவலை சொல்லி அப்ப பண்ண முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் முதல்ல நம்ம பண்ணணும். அதற்கு தொகுதிக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு வரணும், பட்ஜெட் வேலைகள் முடிக்கணும். அரசாங்கம் இன்னும் வந்து பட்ஜெட் வந்து நம்ம இனிமேல் தான் தாக்கல் பண்ண போறோம். அப்ப நம்ம கோரிக்கைகள்லாம் நம்ம பட்ஜெட்ல வைப்போம், அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யணும். அந்த நிதியில நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு தரணும். ஸோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான கால அவகாசத்தை மட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட அன்போட கேட்டுக்கிறேன். இன்றைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சு உங்களுடைய மனுவை நான் வாங்கிடுறேன். உங்களுடைய மனுவை நிச்சயமாக முழுமையாக நானே உட்காந்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட அதை பிரிச்சு கொடுத்து அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த முடிவின் அடிப்படையில நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள்ல மேக்சிமம் எதெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். அதை பத்தி நீங்க அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டாம். பட் அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுங்க, சில மாதங்களுக்குள்ள ஒவ்வொன்றா நம்ம வேலைகள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? அண்ட் ஒரே ஒரு விஷயம், இங்க மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் யாராவது கோரிக்கை மனுவோட வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரிக்வெஸ்ட் தான், தயவு செய்து நீங்க காலம் தாழ்த்தி இங்க வெயிட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுக்குறன்றதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. அதற்கான சைன் போட்டு அந்த திட்டத்தை துவங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருடைய பேரும் அதுல வந்துடும். இது வரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வாங்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய பெயர் எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதற்காக தனியா நீங்க இப்போதைக்கு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கோரிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து உங்களுடைய வீட்டு பணிகளை மற்ற பணிகளை போய் நீங்க பார்க்கலாம். நீங்க லைன்ல நின்று உங்க டைம் வந்து நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கிறவங்க தயவு செய்து வந்து நீங்க உங்களுடைய பணிகளை பார்க்கலாம், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். மிச்ச கோரிக்கைகளோட வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க, நீங்க வந்து உங்க கோரிக்கையை கொடுங்க, நிச்சயமாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கவலைப்படாம தைரியமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தொகுதிக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வோம். தேர்தல் அப்போ பிரச்சாரத்தப்போ நான் சொன்னதுதான், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொகுதியாக நிச்சயம் மாற்றி காட்டுவோம். நன்றி.